வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி விவசாயிகள் பயிர் கடனை சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனையும் மற்ற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்பதை நாணயமாக நிறைவேற்ற வேண்டும். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விவசாய சங்க ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை எதிரே உள்ள பூ மாலை வளாகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம் காஞ்சிபுரம் மாவட்ட பேரவை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்க காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் லாரன்ஸ் தலைமையில் மாவட்ட குழு SV சங்கர், M மோகன் முன்னிலையில் மாநில பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக லாரன்ஸ், மாவட்ட செயலாளராக M ஆறுமுகம், மாவட்ட பொருளாளராக M மோகன் உள்ளிட்ட 21 நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாய பம்பு செட்டுகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும், பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்ய வேண்டும், நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேட்டி அளித்தார் மாநில பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி. தினத்தகவல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் உத்திரமேரூர் சிப்காட்டுக்கு செல்லுகிற பாதைக்காக சாலை விரிவாக்கம் செய்வதற்கு நிலம் எடுக்கப்படுகிறது. அந்த நிலம் எடுப்பு என்பது அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற விலைக்கும் கீழாக அல்லது மார்க்கெட் விலைக்கும் கீழாக விலை நிர்ணயித்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதை இந்த விவசாயிகள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மணல் தேங்கி கீழ்ப்பாசனத்துக்கு தடை ஏற்படுத்துகிறது. அதை அப்புறப்படுத்த வேண்டும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். ஆகவே உடனடியாக அந்த பணியை போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நாளைய தினம் சென்னை மாநகரத்தில் இருக்கிற கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்துக்கு முன்னால் 2 தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளின் பயிர் கடன்களை சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி, இதர விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்ற அறிவிப்பை நாணயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளைய தினம் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொள்முதல் என்பது இல்லை. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய முகவராக இருந்து இங்கே நெல் கொள்முதல் நடப்பதால் விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றுகிற போக்கு, எடை குறைப்பு மோசடி, இப்படி பலவிதமான நடவடிக்கை எடுப்பதால் விவசாயிகள் பாதித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே டெல்டா மாவட்டங்கள் போல இங்கேயும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நேரடியாக நெல் கொள்முதல் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். டெல்டா மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யும் இடங்களில் 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குகிறார்கள். அதுவே தவறு என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே கேள்வியே கிடையாது. மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கே ஒன்றிய அரசின் முகவராக இருக்கிற தனி நபர்கள் கொள்முதல் செய்கிறார்கள். அவர்கள் விருப்பத்துக்கு எடை வைப்பது, விருப்பத்துக்கு பணம் வாங்குவது, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்துவது, இதெல்லாம் நடக்கிறது. இதையெல்லாம் ஒடுக்கப்பட வேண்டும். எந்த விதமான கமிஷனும் ஊழலும் நடைபெறாது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இங்கே கொள்முதல் செய்திட வேண்டும்.